தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியானது டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையான நிலையில் தற்போது அதன் லோகோவும் காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசிற்கு சொந்தமான ஒளிபரப்பு நிறுவனம் பிரசார் பாரதி தூர்தர்ஷனின் செய்தி சேனலான டிடி நியூஸின் லோகோ சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறமாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் இவ்வாறு மாற்றப்பட்டிருப்பதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினார்கள் எனவும் தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்டை ஊற்றி அவமானப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருதமயமாக்கி பொதிகை என்ற அழகிய தமிழ்ச் சொல்லையும் நீக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் என கூறிய ஸ்டாலின், தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை என கூறியுள்ளார். இந்த ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.